இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. அதாவது திமுகவை அடிக்கும் காரணம் என்னன்னா, திமுக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இருக்கு. ஆனால் டிஎம்கேவால் ஒரு கூட்டத்தை கூட அங்கே போட முடியாது. ஏன் இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை போட சொல்லுங்க, இவ்வளோ கூட்டம் வருதான்னு பார்க்கலாம். இல்லை கூட்டம் வருதா அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். போடவே முடியாதா பொதுக்கூட்டம்? திமுகவால் போட முடியாது அப்படின்னு நான் மீன் பண்ணல. திமுக போடாது, நான் கூட்டம் வராது. என்னதான் காசு கொடுத்தாலும் அங்கே கூட்டம் வராது. புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதே QR கோடு இல்லாதவங்களையும் உள்ளே விட்டுட்டு இருக்கீங்களே, நாங்கள் என்ன பண்ணுங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க. உங்களால் 40 பேர் இறந்துருக்காங்கன்னு குஷி ஆனந்த் அவர்கள்ட்ட அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி உயர் நேரில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தேன். வீடியோவில் அவங்க வார்த்தையை அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் கேட்டிங்களா? செய்திகள்லே அதானே சார். ஆடியோ நோட் கேட்டிங்களா? ஒரு QR கோடுக்கு 2 பேரும் சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒருத்தரை தான் விட்டுருக்காங்க. இன்றைக்கி ஏன் அதுக்கு சம்மந்தமாக பேசியிருக்கல? ஏமா 2 பேர் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் தான் விட்றீங்க அப்படின்னு சொல்லி மேபி அந்த டிஸ்கஷன் போயிருக்கல. அதாவது நம்ம காதல் கேட்குற வரைக்கும் நம்ம எதுவுமே உண்மைன்னு சொல்லக்கூடாது. அதனால் இவங்க அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்மையாக கண்டிச்சாங்க காவல்துறையினர் புஷி ஆனந்த் அவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாங்க, ஒரு மீம்ஸ் போட்டாங்க, எல்லாமே பண்ணு. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு இப்போ அங்கே திமுக பற்றி பேசுறதுனால என்ன பாண்டிச்சேரி மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுற போகிறாங்களா? பாண்டிச்சேரியும் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்டேட் வைஸில் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். நீங்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. பாண்டிச்சேரி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா ஏன் தமிழக வெற்றி கழகம் அங்கே இருக்கக்கூடாதா? ஏன் அவங்க அங்கே நிற்கக்கூடாதா? சிஎம் தமிழ்நாட்டுக்கா பாண்டிச்சேரி தான் சொல்கிறேங்க. சிஎம்மாக வேறு கேண்டிடேட்டை கூட போடலாம் இல்லையா? இன்கேஸ் பாண்டிச்சேரியில் வேறு ஒரு கேண்டிடேட் போட்டால் என்ன தப்பு? யாருக்கு கஷ்டம் இதில்? இவர் வந்து போய் கூட்டணி பிரிக்கிறதுக்காக பேச மேடையில் பேசும்போது தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேர்ந்து இங்கே வெற்றி பெறும்னு சொன்னாரா? என்ஆர்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வெற்றி பெற்று இங்கே சேரும் அப்படின்னு எதுவும் சொல்லலை. அவங்க என்ன பேசியிருக்காரு? இதெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியிலே மாற்றி பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துருக்காரு. ஏன்னா கூட்டணி வைக்கலாம், தனித்தனிக்கலாம், கூட்டணி வைக்கலாம், உடனே என்ஆர்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பீங்களா? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஃபர்ஸ்ட் விஜய் சார் எதுக்கு பாண்டிச்சேரியில் போய் மீட்டிங் நடத்தணும்? எங்கேயுமே அவரோட கட்சி தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் ஏதாவது பிளானா, என்ன கதை? இல்லை அப்படி பிளானா அப்படின்றதுல என்ன, அப்படி தமிழ்நாடும் பாண்டிச்சேரி 2 சிஎம்மாக இருப்பாருன்னு நினச்சி? 2 சிஎம் தான். இல்லை அப்படி கிடையாது. இங்கே ஸ்டாலின், அங்கே ரங்கசாமி, 2 சிஎம் இருக்காரு. இப்போ விஜய் 2 சிஎம் ஆயிடுவாரு அப்படி நினச்சி கேட்குறீங்களான்னு கேட்குறேன். உங்களை கேட்குறேன் நான் கேள்வி. இல்லை இப்போ அங்கேயுமே கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான வழிகள் அப்படி இல்லை. அதாவது தமிழக வெற்றி கழகமாக வந்து இன்னைக்கு தான் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ 2 வருஷமாக தான் பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக 25 வருஷமாக அவங்களோட பணிகள்லாம் அங்கே செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவரோட நிர்வாகிகள் அங்கே இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கேயும் வந்து ஒரு சப்போர்ட், மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு இப்போவே. ஸோ அதாவது இந்த காலத்திலேயும் ஒரு ரேஷன் கடை கூட இல்லாத ஒரு, அதுக்கு நமச்சிவாயம் அப்படிங்கிற அமைச்சர் வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த பதிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேஷன் கடைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் வந்து சொல்லியிருக்காங்க. இருக்குன்னு இல்லை, அதாவது ரேஷன் கடைகள் வந்து மாநில அரசு சம்மந்தப்பட்டதில்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு இது. அது கூட தெரியாமல் விஜய் அவர்கள் பேசுகிறாருன்னு தான் சொல்லியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் யாரோட கூட்டணியில் இருக்குது? இன்றைக்கி ஆட்சியில் இருக்க பாரதிய ஜனதா பார்ட்டியோட கூட்டணியில் இருக்குது. அப்போ ஏன் அதை பண்ணலை? அதை பண்ணுங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட் தான் அவர் கொடுக்குறாரு. இது மாதிரி இல்லைன்னு அவர் குறை சொல்ல, அதையும் சீக்கிரமாக விரைவுபடுத்துங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுத்துட்டு வர்றாரு. மக்கள் எந்த அளவுக்கு அங்கே என்னன்னா இல்லை, அதாவது ஒரு பாண்டிச்சேரி வந்து ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். அவர் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் கிடையாது. இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே பயங்கர ரஷ் இருக்கும். கடலூர் போக முடியாது. இப்போ பாண்டிச்சேரி போகிறவங்க, கடலூர் போகிறவங்க என்ன பண்ணுவோம்னா பாண்டிச்சேரி வெளியே போனால் கிட்டன்னு நினைப்போம்னா அந்த ரோடே ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். ஸோ இவ்வளோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, ஃபாரினர்ஸ் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் பார்க்கிங் இல்லைன்னாரு. அங்கே இருக்க பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நமச்சிவாயம் வந்து ரேஷன் கடையை பற்றி பேசுறது வந்து எந்த புரிதல் அவர் பேசுகிறான்றது எங்களுக்கு தெரியல, விஜயநாயக் தெரியல. அவங்க சொல்கிற முதல்ல அவர் என்ன சொன்னான்றதை வீடியோவை பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு பேசலாம். அவர் இப்போ அங்கே போயுமே திமுகவை அடிப்பதற்கு என்ன காரணம்? அதாவது திமுகவை அடிக்கும் காரணம் என்னன்னா, திமுக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இருக்குது. அங்கேயும் இருக்காங்க, எம்எல்ஏங்க இருக்காங்க, மினிஸ்டர்ஸ், டிஎம்கே ஆளுங்களும் அங்கே இருக்காங்க. ஆனால் டிஎம்கேவால் ஒரு கூட்டத்தை கூட அங்கே போட முடியாது.
ஏன் இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை போட சொல்லுங்க, இவ்வளோ கூட்டம் வருதான்னு பார்க்கலாம். இல்லை கூட்டம் வருதா அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். போடவே முடியாதா பொதுக்கூட்டம்? இல்லை போட முடியாதுன்னு இல்லைங்க. நான் அப்படி மீன் பண்ண வரல. திமுகவால் போட முடியாது அப்படி நான் மீன் பண்ண வரல. திமுக போடாது, ஏன்னா கூட்டம் வராது. என்னதான் காசு கொடுத்தாலும் அங்கே கூட்டம் வராது. அவங்க காசை கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கூப்பிட்டு போகிற கும்பல்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தன்னெழுச்சியாக வர மக்களுக்கு வந்து அங்கே திமுகவுக்கு வராதுன்றதை தான் நான் சொல்கிறேன். ஸோ பர்டிகுலராக திமுகவை அடிக்கணும்னா திமுகவோட கொள்கையும் கோட்பாடுகளையும் வச்சு அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவரோட கொள்கைகள் என்ன நம்மளுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், கொள்ளையடிக்கிறதான்னு சொல்லி பேசிட்டாரு. ஸோ அதனால் பர்டிகுலராக அவர் திமுகவை பற்றி அங்கே பேசுகிறாரு. திமுகவை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அங்கே திமுக பற்றி பேசுறதுனால என்ன பாண்டிச்சேரி மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுற போகிறாங்களா? நீங்கள் இங்கே அதுதான் சொல்கிறல, நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிறதே கம்மியாக புரிஞ்சுக்கிறீங்க. பாண்டிச்சேரி மக்கள்லாம் வந்து பாண்டிச்சேரி மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு, அதாவது பாண்டிச்சேரியும் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்டேட் வைஸில் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். அங்கேயும் தமிழ் பேசுகிற மக்கள் தான், நம்மளும் தமிழ். அவரும் அதுதான் சொன்னார், நீங்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. பாண்டிச்சேரி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா ஏன் தமிழக வெற்றி கழகம் அவங்க இருக்கக்கூடாதா? ஏன் அவங்க அங்கே நிற்கக்கூடாதா? வேறு யாருன்னா சிஎம் கேண்டிடேட்டாக போடல? சிஎம் தமிழ்நாட்டுக்கா பாண்டிச்சேரி? அதுதான் சொல்கிறேங்க, சிஎம்மாக வேறு கேண்டிடேட்டை கூட போடலாம் இல்லையா? விஜயானா தான் இருக்கிறேன்னு சொல்லி, விஜயானா தமிழ்நாடுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இன்கேஸ் பாண்டிச்சேரியில் வேறு ஒரு கேண்டிடேட் போட்டால் என்ன தப்பு? யாருக்கு கஷ்டம்? இதில் வேறு யாருன்னா போடலாம் இல்லையா? பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்களா, அந்த நிர்வாகிகள் அவங்க கேண்டிடேட்டாக போடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அங்கேயும் ஆட்சி பிடிப்போன்றதை தான் அவர் பேசியிருக்காரு. நான் அங்கேயும் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னா ஓட்டு போடுவேன்னா போடுவாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ பாண்டிச்சேரியில் இந்த கவர்மெண்ட்டை பார்த்து நம்மளுடைய அங்கே ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல. ரங்கசாமி அவர்கள் அந்த அளவுக்கு சாஃப்ட் கார்னர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் ரங்கசாமி அவர்களுக்கும் நார்மலாகவே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருக்குது 2023 23னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே. ஸோ அதனால அவங்கள கொஞ்சம் தூக்கி இங்கே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி திமுகவை கொஞ்சம் இறக்கி பேசணுங்கிறதுக்காக ரங்கசாமியை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்களோ? அதாவது இது ஒரு நல்ல கேள்வியாக நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. நண்பன் கையை முடிக்கிறாங்க சொல்கிற மாதிரி அந்த டைலாக் தான் வருது ஆக்சுவலாக. ஆனால் அப்படி கிடையாது. 23 தான் வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா 2023 ரங்கசாமி ஐயா அவர்களை வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப பழக்கம் பாண்டிங்காக இருக்காங்கன்னா ஒத்துக்கிறேன், ஆமாம் இருக்காங்க. 2021 முன்னாடிலேருந்தே வந்து ஸ்டாலின் ஐயாவோட பாண்டிங்கில் தான் இருந்தார் விஜயண்ணா. 2021 ஓட்டு போட்டேன்னு அவரே சொல்லிட்டார், நான் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டேன், நீங்கள் எங்களுக்கு பண்ணல. நீங்கள் அப்போ அந்த பாண்டிங் எங்கே போச்சு? இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்களுமே என்ன சொன்னார்னா, நான் படம் பார்ப்பேன், விஜய் தம்பி படம் பார்ப்பேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. 2019 ஒரு தொலைக்காட்சி நேரலையில் அவரே தான் சொன்னார் இந்த வார்த்தையை. ஸோ பாண்டிங்கை வந்து அங்கே இது பாண்டிங் சம்மந்தப்பட்டதில்லை, இங்கே என்ன நடந்ததுன்னு தான் பேசுகிறாரு அவர். தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடந்தது, எப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்தது, நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு தான் அவங்களோட கொஸ்டினாக. இந்த இடத்துல அதை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை கியூஆர் கோடு இல்லாதவங்களையும் உள்ளே விட்டுட்டு இருக்கீங்களே, நாங்கள் என்ன பண்ணுங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க, உங்களால் 40 பேர் இறந்துருக்காங்கன்னு புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரியில் பார்த்தீங்களா? வீடியோவில் பார்த்தேன். வீடியோவில் அவங்க வார்த்தையை அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் கேட்டிங்களா? செய்திகள்லே அதானே சார், ஆடியோ நோட் கேட்டிங்களா? இப்போ அந்த இடத்துல ஒரு வீடியோவில் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அங்கே இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னன்னா, ஒரு கியூஆர் கோடுக்கு 2 பேரும் சொன்னாங்க, ஆனால் இங்கே ஒருத்தரை தான் விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஏன் அதுக்கு சம்மந்தமாக பேசியிருக்கல? ஏமா 2 பேர் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் தான் விடுறீங்க அப்படின்னு சொல்லி மேபி அந்த டிஸ்கஷன் போயிருக்கல. அதாவது நம்ம காதால் கேட்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே உண்மைன்னு சொல்லக்கூடாது. அதனால இவங்க அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்மையாக கண்டிச்சாங்க காவல்துறையினர் புஷி ஆனந்த் அவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாங்க, ஒரு மீம்ஸ் போட்டாங்க, எல்லாமே பண்ண. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்காக அங்கே பேசியிருக்கலாம்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றது வந்து அவங்களுக்கு கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்க்குறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ முதல்ல அது ஒரு மிகப்பெரிய தவறாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நான் எடுத்த உடனே வந்து அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாதுங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பொண்ணு அங்கே என்ன நடந்தது. புஷி ஆனந்த் அவர்கள் அண்ணன் வந்து கேட்டிருக்கலாம், ஏமா 2 பேரும் சொன்னீங்களாம்மா, ஒருத்தரை விட்டுருக்கீங்க, இன்னொருத்தரையும் விடுங்க அப்படின்னு சொல்லி கூட தான் கேட்டிருக்கலாம். கியூஆர் கோடோடு தான் வர வேண்டும்ன்றது வந்து
தாவேக்காவோட இதுலேயுமே இருக்குது. நீங்கள் QR கோடு இருந்தால் வாங்க, பொதுமக்கள் ஜென்ரலாக வராதிங்க, கூட்டம் இந்த மாதிரி ஆகுன்றது அவங்களுமே அறிவுறுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கவங்க எப்படி வந்து புசியானந்த் அவர்கள் போயிட்டு கேட்பாரு, QR கோடு இல்லைன்னா அனுப்பும். ஒருத்தராக 2 பேரும் அனுப்புகிறீங்களே, ஏமா ஒருத்தராக அனுப்புறீங்கன்னு கூட கேட்டிருக்கல. அதை இங்கே மீடியாக்கள், சில மீடியாக்கள், விலை போன மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி இந்த மாதிரிலாம் விஜய் மேலே எப்படிலாம் தப்பு. அதாவது 75 ஆண்டு கால அரசியல் கட்சி வந்து திமுக, 100 ஆண்டு கால அரசியல் வந்து பாஜக. அதான் ஆர்எஸ்எஸ் முன்னாடி அஸ்திவாரம் போட்டு 100 வருஷம் ஆயிடுச்சு அவங்களது. ஸோ அவங்கக்கிட்ட நிறையா வாய்ங்க இருக்கும். 1000 வாய் பேசும். பாஜகவுக்கு 1000 வாய் இருக்கும், திமுகவுக்கு 100 வாய் இருக்கும். 100 வாயும் பேசும், 1000 வாயும் பேசும். ஆனால் இங்கே சிங்கிள் மேனாக ஒன் மேன் அருமையாக நின்று ஒரு தைரியமாக வந்து நிற்கிறார் இல்லையா, அதுக்காக எல்லா வாய்களும் பேச தான் செய்யுன்றத நான் சொல்கிறேன். இப்போது விஜய் அவர்கள் திமுகவை பாண்டிச்சேரியில் போய் இந்த மாதிரி பேசுறதுனால இங்கே என்ன அவங்களுக்கு லாபம் கிடைச்சிட போகுது தமிழ்நாட்டில்? இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்காக போய் பேசல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோம். அவர் புதுச்சேரி போனது புதுச்சேரி மாநிலத்துக்காக தான் அவர் போய் பேசினார். சார், தமிழ்நாடு மாநிலத்துக்காக அவர் பேசலை. அவர் அந்த ஊர் ஏங்க விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் போய் பேசக்கூடாதுங்களா? ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? ஏன் கேரளாவில் போய் பேசக்கூடாதா? ஆந்திராவில் போய் பேசக்கூடாதா? கர்நாடகாவில் போய் பேச இது நாங்கள் புது கதையாக இருக்குது. அவர் அந்த மாநிலத்துக்காக அவர் போய் பேசுறாரு, தமிழ்நாடு மக்களுக்காக அவர் அங்கே போய் பேசல. அப்படியே தமிழ்நாடு மக்கள் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க இல்லையா, கூட்டம் அதிகம் சேர்ந்துடக்கூடாது. அதாவது கூட்டம் நிறைய, ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குல்ல, நம்ம ஏன் அரசியல் நோக்கத்திலே பார்க்கணும்? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். அரசியல் அசம்பாவிதம் நடந்திருக்குல்ல, அவங்க ப்ராப்பரா அதுக்கான காவல்துறையினர் வந்து அதுக்கு ப்ராப்பரா ஸ்டெப் எடுத்து QR கோடு இருந்தா தான் உள்ள அனுப்புவோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதே தான் வந்து விஜய் அண்ணா அவர்கள் மேடையில சொல்லும் பொழுது இப்போ பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த கவர்மெண்ட்டை பார்த்து அந்த கவர்மெண்ட் கத்துக்கணும். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இன்னும் SOP ஃபார்ம் பண்ணல. ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டில் SOP ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஃபார்ம் பண்ணல. ஏன் பண்ணல? ஹைகோர்ட்டும் உங்களை கேட்டுச்சு ஃபார்ம் பண்ண சொல்லி, ஏன் நீங்கள் இன்னும் பண்ணல? பயம். எங்கே பண்ணி கொடுத்துட்டா திரும்ப இவங்க போவாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து விஜயன் அவர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இவ்வளோ துயர சம்பவம் நடந்துமே வந்து பாசிட்டிவாக இங்கே இருக்குன்றதுனால தான் பிரச்சனை தாவேக்காக்கு. முதல்ல தாவேக்கா வந்து எல்லாரோட சென்செக்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2% சொன்னாங்க. இப்போது 22 ஆகி 26 28% வந்து நிற்கிது. இன்னும் சில பேர் வந்து 30% சென்செக்ஸ்லாம் சொல்கிறாங்க. 34% வந்து ஆட்சியை பூச்சிடலான்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இங்கே 30% வந்துச்சு. அந்த 30% கூட அவர் நம்ம லயலா காலேஜ் ஃபாதர் ஒருத்தர் இருப்பார், ராஜநாயகம். அவர் எடுக்கிற சென்செக்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அவர் தான் வந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 32%, அதான் 30லேருந்து 32% வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்போனா ஈரோடு இடைத்தேர்தல் அப்பயே 2023 ஈரோடு இடைத்தேர்தல் அப்பயே ஆரம்பிக்கல. அப்போ இருந்த சென்செக்ஸ்க்கே வந்து அவர் அக்யூரேட்டாக சொன்னது. இப்போ அவர் எடுத்துட்டு இருக்காங்க. மேபி ஜனவரி ஆர் பிப்ரவரியில் சொல்லுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ அது விடுங்க. இப்போ ஒரு பாண்டிய சொன்னார், அவர் ஃபஸ்ட்டு 6%, மேக்ஸ் டு மேக்ஸ் 6%, இன்னைக்கு 22% வந்து அவரே நின்ட்டார். ஸோ அந்த மாதிரி மக்களோட ஆதரவு வந்து பெருக விஜயண்ணாவை எதிர்த்து நிற்கிறவங்களும் ஆப்போசிட் பார்ட்டியுமே வந்து இங்கே பயந்துட்டு என்னென்னமோ பேசி வளரிட்டு இருக்காங்க. இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. NRR காங்கிரஸ், அதாவது ரங்கசாமியினுடைய அந்த கட்சியும் மோடி அவர்கள் பாஜகவும் ரொம்ப இணக்கமான முறையில் தான் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதுச்சேரியில் விஜய் அப்படி போய் பேசி அந்த கூட்டணியை அசைச்சு பார்க்க முயல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் ஆல்ரெடி ரங்கசாமி கூட நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. ரங்கசாமி பிஜேபி பாண்டிங்கில் இருந்துக்கிட்டு ஒரு நல்ல விதமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ விஜய் இப்படி போய் பேசி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் அசைச்சு பார்க்கறதுக்காக முயல்கிறார். அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக இருக்குது. மத்திய அரசை குறை கூறுவதன் மூலியமாக நான் அப்படி பார்க்குறேன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அதாவது அவங்க வந்து இப்படி சொல்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்க பிஜேபி முதல்ல அவங்க அது இல்லாமல் அங்கே கவர்னராக வேறு இருந்தாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா அவங்களும், அதாவது NRR காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணியில் தான் ஆட்சி பிடிச்சாங்க. நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை, விஜய் அவர்களும் அதை மறுக்கலை. பாண்டிச்சேரியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னாங்க. இது வரைக்கும் பாண்டிச்சேரியோட ஒரே ஒரு கொரிஸை கூட கிளியர் பண்ணல. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களை தனித்து மாநிலமாக அறிவிச்சிரு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் அதுக்கான மசோதா ஏற்றுனாங்க, தீர்மானம் ஏற்றுனாங்க. இது வரைக்கும் அது மசோதா வரல. தீர்மானம் ஏற்றிட்டாங்க, இப்போ நிறையா வாட்டி சட்டசபையில் தீர்மானம் ஏற்றிருக்காங்க, இன்னும் அதுக்கான தீர்வு வரல. ரேஷன் கடைகள் இல்லை, பார்க்கிங் இல்லை, இதை தான் சொல்லியிருக்காரு. அங்கே என்ன பிரச்சனைன்றதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அவங்க பேசாமல் அவங்க 2 ஸ்கூல் பசங்களாம் பேசுவாங்க தெரியுங்களா.
இல்லை மேம் அவன் நச்சிட்டான், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இவன் கொடுக்க வந்து பேசுகிறான் அப்படி இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி அம்மா பேசுகிறது தான் ரொம்ப. இவ்வளோ ஒரு மூத்த அரசியல்வாதி கவர்னராக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும், ஏன் இந்த மாதிரி அவர் வந்து விஜயண்ணா வந்து அங்கே ப்ராப்ளத்தை பேசுகிறார். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எடுத்து ஓகே இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி இருக்கும், இல்லை இதுக்கான சொல்யூஷன் இதுதான், இதனால தான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட மாட்டாங்க. அதை தாண்டி இவர் வந்து போய் கூட்டணி பிரிக்கிறதுக்காக பேசுகிறார். அவர் ஒரு நாளும் அந்த இப்போ மேடையில் பேசும்போது தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேர்ந்து இங்கே வெற்றி பெறும்னு சொன்னாரா? என்ஆர்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வெற்றி பெற்று இங்கே சேரும் அப்படின்னு எதுவும் சொல்லலை. அவங்க என்ன பேசியிருக்காரு, இதெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியிலே மாற்றி பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துருக்காரு. ஏன்னா கூட்டணி வைக்கலாம், தனித்தனிக்கலாம், கூட்டணி வைக்கலாம், உடனே என்ஆர்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பீங்களா, இல்லை வேறு கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்லாம். அங்கே இருக்க சில மக்கள் மன்றம் இருக்குது, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு நிறைய இருக்காங்க, அந்த இடத்துல சின்னதாக இருக்குது. ஸோ யார் வேணாலும் வரலையா, அதுக்குன்னு ஒரு கேண்டிடேட் போட்டு அந்த ஒரு மாநிலத்தை எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கலாம். ஸோ அதுக்காக அவர் போய் பேசியிருக்காரு. இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, யாரையும் சார்ந்து அவர் பேசலை. ஓகே, பாண்டிச்சேரியில் போய் பேசுனது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா, மற்ற மாநிலத்திலையும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக? தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது அதுதான் நான் இப்போ ஸ்டார்டிங்கே சொன்னோம். இப்போது டிவிகேங்கிறது மாநில கட்சி கிடையாது, தேசிய கட்சியா? இல்லை, அது மாநில கட்சி தாங்க, தமிழக வெற்றி கழகம் தான். அப்போது திமுக ஏடிஎம்கேலாம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. அதுதாங்க சொல்கிறேன். இப்போ அவங்க ஆரம்பிக்கும் போது மாநில கட்சி தானே ஆரம்பிச்சாங்களே, அதுக்கப்புறம் இப்போ அது வந்து தேசிய கட்சியா? இல்லை, இப்போ டெல்லி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு எம்பிக்கள் வளர்ந்துருக்காங்க. எம்பிகள், அதாவது நீங்கள் வந்து எம்பிக்களை பற்றி பேசுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எம்பி இப்போ தாவேக்கால 2029 நின்று எம்பிகள் 39 எம்பிக்கள் ஜெயிச்சிட்டாங்க, பாண்டிச்சேரியோட 40ன்னு வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது தேசிய கட்சி ஆகிடுமா? அது போல தான். அப்போ நீங்கள் தேசிய கட்சியான்னு கேட்க வேணாம், அவர் அங்கேயும் போய் மக்கள், அதாவது நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு புரிதல் நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். விஜயன் அவர்களை வந்து அவரோட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சத்தை தூக்கி போட்டு வந்தேன், ஏன் வர சொன்னேன், யார் வர சொன்னா, நீ தான் நடிகனா இருக்கியா, சம்பாதிக்கிறியா வந்தேன், அதெல்லாம் ஏன் வந்தார்னா இங்கே யாரும் வரலன்றதுனால தான் அவர் வந்தார். இப்போது நம்மளாம் ஒரு யங்ஸ்டர்ஸ், நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு விஜயண்ணா வரத்துக்கு முன்னாடி நம்மளாம் இந்த அரசியலை பற்றி பேசுவோமா? பேச மாட்டோம். உண்மை அதுதான். ஸோ இது வந்து நம்மளுக்காகன்னு மட்டும் நான் சொல்ல, ஜென்ரலாகவே ஜென்சி கிட்ஸ்லேருந்து 90s கிட்ஸ்லேருந்து ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணி பார்க்குறாங்கன்னா அது விஜயண்ணாக்காக தான். இப்போ விஜயண்ணா பேசுகிற அந்த மீடியாவை இன்றைக்கி உட்காந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேட் முதலமைச்சர் வரைக்கும் உட்காந்து பார்க்குறாரு விஜயண்ணா என்ன பேச போகிறாரு அப்படின்ற. அப்போ அந்த ஒரு ஆர்வத்தையும் அரசியல் மயமாக்குற ஒரு உணர்வையும் வந்து விஜயண்ணா கொடுத்துருக்கும் போது, இவ்வளோ சாக்கடியாக இருக்க இந்த நாட்டை நம்ம சுத்தம் பண்ண இறங்கலாம், ஊரை நம்ம சுத்தம் பண்ண வந்து இறங்கலாம் அப்படின்னா, இப்போ விஜயண்ணா வயசில் இருக்க நிறைய பேர் சம்பாதிப்பாங்க. லைக் இப்போ விஜயண்ணா மாதிரியே ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில், அவர் மாதிரி சம்பளம் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, இந்தியா விட்டு ஒன்று வெளியே போயிடுறாங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரியில் போய் தங்கிட்டு படம் நான் மட்டும் வந்துட்டு போகிறாங்க, படம் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்ல, அவங்களோட ஏமோ இல்லை வந்து அவங்களோட பேஷனோ அதுவாக இருந்திருக்கலாம். விஜயன் அதெல்லாம் தாண்டி என்னக்காக பண்ண மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த சொசைட்டி கிவன் சொல்லுவாங்க, கிவன் டு சொசைட்டி அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. என் மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன், என்னை வந்து இத்தனை வருஷமாக என்னை தூக்கி வச்சு கொண்டாடின மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டமும் வருது. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் இந்த கூட்டமும் வருது. ரெண்டாவது வந்து விஜயண்ணாக்கு வந்து இது இப்போ சப்போஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் தோற்றுருவார், இந்த மாதிரி 2026 ஆட்சி பிடிப்பாரா, வந்து எப்படி பிடிப்பார் அப்படிலாம் கேட்டிங்கனாலுமே அவருக்கு வந்து ஃபெயிலியர் புதுசு கிடையாது. அவர் படத்துலேயே ஃபஸ்ட்டு படம் ஃபெயிலியர், அவர் அதுக்கப்புறம் விடாமுயற்சியாக நின்று அந்த ஃபார்முலா இதுலேயும் இருக்கலாம்ன்ற தப்பு இல்லை. அவர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பின்னாடி நம்ம போகிறோன்னா அவரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும். விஜயண்ணாவோட அனலைசிங், விஜயண்ணா எப்படின்னா அவரோட கேரக்டர் எப்படின்னா, ஒன்ஸ் அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார்னா அதை முடிக்காமல் வர மாட்டார். இதுதான் அவர் வந்து நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். ஒன்ஸ் அவர் தோத்துட்டா கூட அவர் வந்து படம் நடிக்க போக மாட்டார். அவர் ஜெயிச்சிட்டா கூட படம் நடிக்க போக வாய்ப்புகள் உண்டு. ஜெயிச்சிட்டா ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்லேயோ, இப்போ வந்து நிறைய மக்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸு, சினிமா ஆக்டரில் அந்த மாதிரி. ஆனால் தோத்துட்டா கன்ஃபார்மாக போக மாட்டார். எல்லாருன்னா தெரியுமா சொன்னால், தோத்துட்டே அப்படியே படம் நடிக்க போயிடுவார், 2026 தோற்றுருவார், 2027 ஒரு புது படம் வரும்னு சொல்கிறாங்களா, 2026 சப்போஸ் தோத்துட்டாலுமே அவர் படம் நடிக்க போக மாட்டார். ஏன்னா அவரோட மைண்ட் எப்படின்னா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டார்னா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் போவார். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டான ஒரு கேரக்டர் அவர். அப்படி இருக்கவருக்கு தன்னெழுச்சியாக வர கூட்டத்தை பார்த்து எல்லாரும் இங்கே பயப்படுறாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.